பேசாம இவங்க கிட்ட சொல்லி இறங்கிடலாமா? மச்சான், ஆனா நம்ம போலீஸ் கிட்ட மட்டும் சிக்க கூடாது மச்சான். வண்டி நேரா ஹைதராபாத் விட்டுருனா? டேய், இவங்க பேசுறத பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலடா. ஆமா ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் அம்மா கிட்ட போகணும். டேய், பயப்படாதடா. நம்ம வண்டிக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா நம்மள கடத்திட்டு போயிடுவாங்க. வண்டி எங்கேயாவது நிக்கட்டும், நம்ம எப்படியாவது இறங்கி போயிடலாம். ஓகே. ஏய், செக் போஸ்ட்ல போலீஸ்லாம் நிக்கறாங்கடா. இப்ப என்னடா பண்றது? போலீஸ் செக் போஸ்ட். எப்படியும் வண்டியை செக் பண்றப்போ இவங்க மாட்டிப்பாங்க. நம்ம தப்பிச்சு போயிடலாம். டேய், போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்கடா. நாம இங்க இருந்து தப்பிக்கணும். எப்படி இவங்களை தாண்டி போறது? பேசாம அடிச்சு தூக்கிட்டு போயிடலாமா? ஏய், அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. காரியமே கெட்டு போயிடும். கான்ஸ்டபிள் சார், அங்க ஒரு வண்டி நிக்குது, அது என்னன்னு போய் பாரு. சரிங்க சார். ஏய், செக் பண்ண வர மாதிரி இருக்குடா. என்னடா பண்றது? சார், வேணாம் சார். சார், அடிக்காதீங்க சார். தப்பே செய்யாத அவரை இப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? உங்களுக்கு இது அநியாயமா தெரியலையா? உங்களோட பசங்களோட உயிரை காப்பாத்துறவர் அவர் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு. நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். செல்வி, எனக்கு என்னோட பிள்ளைங்க வேணும். உன்னால என் பிள்ளைங்களை திருப்பி தர முடியுமா? சொல்றது ஒரு நிமிஷம் வேண்டாம், தயவு செஞ்சு ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன பண்ண சொல்றீங்க? பெத்தவள ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைங்க நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நேரம் ஆக ஆக என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களான்னு எனக்கு பயமா இருக்கு. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன யார் சார்பா பேச சொல்றீங்க? எனக்கு என்னோட பிள்ளைங்க தான் வேணும். சார் சார், நீங்களாச்சும் சொல்லுங்க சார். தயவு செஞ்சு அவர் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நேத்து கூட நீங்க சொன்னீங்கல்ல, அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி, நல்லா இணைஞ்சிருக்கீங்களே ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி. அதுதான் அங்க சிசிடிவில எல்லா ஆதாரமும் இருக்கு. அப்புறம் என்ன சார், நீங்க அவனை அடிச்சு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ உண்மையா வரவீங்க. எங்களுக்கு எங்க வீட்டு பிள்ளைங்க வேணும். ஐயோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? சார் சார் சார், அவங்க தான் ஏதோ தெரியாம சொல்றாங்கடா. சார், அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். பாத்தியா செல்வி, இவங்க சங்காத்தமே வேண்டாம்னு அப்பவே சொன்னல. பாத்தியா இப்படி கல் நெஞ்சக்காரங்க மாதிரி நிக்கறாங்கன்னு. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எஃப்ஐஆர் போடாம கேஸ் ஃபைல் பண்ணாம இப்படி விசாரிக்கிறது ரொம்ப தப்பு சார். யோ, நிறுத்தியா. இவனை யார் ஏன் ஸ்டேஷன்ல போட்டு உயிரை வாங்குறாங்க? இவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலையை பார்த்திருக்கான். இவனை இப்படி கவனிக்காம வேற எப்படி கவனிக்க சொல்றேன்? எப்படியா அவனை விசாரி. முடியாதுல்ல சார், வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி தேவையில்லாம பேசிக்கிட்டு. டேய் வாடா. சார் சார் சார், சார் சொன்னா கேளுங்க சார். சார், என் தம்பி எந்த தப்பு பண்ணல சார். சார், வேணாம் சார். சார், சொன்னா கேளுங்க சார். சார், என் தம்பி எந்த தப்பு பண்ணல சொல்றான்ல சார். சார், அடிக்காதீங்க சார். சொல்ற வரைக்கும் ஒண்ணு விட மாட்டேன். சார், வேணாம் சார், அவனை அடிக்காதீங்க சார். சார், சொல்லு. சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். சொல்லு. சார், சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். டேய், நீங்க எதுவும் அவசரப்படாதீங்க, வந்ததும் பேசிக்கலாம். யோ, என்ன வண்டி இங்க நிக்குது? இல்ல சார், அது வந்து ஃப்ரிட்ஜ் ஏசிலாம் இருக்கு சார். அப்படியா? சரி சரி, ஓபன் பண்ணி காட்டு. சார், எதுக்கு சார்? ஏய், ஓபன் பண்ணி காட்டியா? வா. ஓபன் பண்ணியா? சீக்கிரம்யா. சார் சார், என்ன சார், ஓபன் பண்ணா எல்லாத்தையும் மறுபடியும் அடுக்கணும். காலையில நாங்க சீக்கிரம் போனாதான் வேலையை முடிக்க முடியும். பொழப்பு கெட்டு போயிடும் சார். அதுக்கு பார்க்காம விட சொல்றியா? வரையா சார். சார், இதை வச்சுட்டு விட்டுருங்க சார். பார்த்து பண்ணுங்க சார். சரி சரி, போ போ.
சார் ஒண்ணு இல்ல சார் வண்டியில. சரியா போ சொல்லு. சரி நீ சரிங்க போயா. சார் என் தம்பி அடிக்காதீங்க சார், அவன் பாவம் சார். சார், please சார், ஒரு second. ரெண்டு பேரையும் காணோம் அத்தை. என்னம்மா இது? எப்படி காணாம போனாங்க? பசங்க தானா காணாம போகல, யாரோ கடத்திருக்காங்க. கடத்திட்டாங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? நான் சொல்ல சொல்ல கேட்காம உங்க மூத்த மருமகளை நம்பி பிள்ளைங்களை அனுப்பி வச்சீங்கல்ல, அதான் உள்ள ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவன் தான் பிள்ளைங்களை ஏங்க கடத்தி. நீங்க வேற. சார் அவரை தம்பி, நீங்க யார் பெத்த பிள்ளையோ எனக்கு தெரியாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உனக்கு என்னதான் வேணும்? பணம் காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கப்பா. என் பேர பிள்ளைங்களை மட்டும் விட்டுடுப்பா, உனக்கு கோடி புண்ணியமா போகும். இல்லம்மா, இத நான் பண்ணலம்மா. என்ன வேணும்? இவனை கேட்டா இல்லன்னு சொல்றா. ஐயே அத்தை, கடத்தினவன் நான் தான் கடத்தினு சொல்லுவானா உங்ககிட்ட? சும்மா இருங்க. நல்லா அடிக்கிற அடியில இன்னும் 4 அடி சேர்த்து அடிச்சா உண்மையா சொல்ல போறான். ஹே செல்வி, வேலு என்னடி? அழாத மாப்ள. சார் நிறுத்துங்க. ஐயோ, யாரையா நீ? இவரையா மாப்பிள்ள? ஆமா, எதுக்கு அவர் போட்டு அடிக்கிறீங்க? மாப்பிள்ளையா? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, இவனை போய் மாப்பிள்ளன்ற? உனக்கு ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையா கிடைக்கலையா? இந்த திருட்டு பையன் தான் கிடைச்சானா? இத பாருங்க சார், மரியாதையா பேசுங்க. யோ, சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம கடத்தி இருக்கா, இவனுக்கு என்ன என் மரியாதை? இவனை உரிக்கிற உரியில உண்மையை சொல்றானா இல்லையான்னு பாருங்க. ஐயோ என் பிள்ளைய அடிக்காதீங்க. டேய் சார், இதுக்கு மேல ஒரு அடி பட்டுச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, யாரையா நீ? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எனக்கே ஆர்டர் போடுற? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவர் விசாரிங்க, கோர்ட்ல ஒப்படைங்க, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். தேவையில்லாம அவர் மேல ஒரு அடி பட்டுச்சு, நடக்கிறதே வேற. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இதோ பாரு, உன் மருமகன் கடத்தினது சின்ன பசங்கள. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்ட, என்ன வேலை செய்ய விடாம தடுத்தன்னு அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். என்னங்க, இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணுங்க, அப்பதான் இவர் அடிக்கிறத நிறுத்துவாரு.